9.55 kg இனிப்பு. சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும். அந்த வகுத்தல் மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 9.55 இவனை எத்தனை பேருக்கு 5 பேருக்கு சமமாக பிரிக்கிறாங்க. அப்போ 5 மீதி 4னாக்கா 9 45 1. அப்போ 1.91 கிராம் எடையுள்ள நம்ம என்ன செய்யணும், 5 பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். இதே மாதிரி தான் எல்லா கணக்குமே. ஒரு வண்டியானது 1.2 லிட்டர் பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கிற வழி எழுதணும். இதுக்கெல்லாம் மிக எளிமையானது. கேள்வி என்னன்னு பார்த்துக்கோங்க. கொடுக்கப்பட்ட கேள்வியை எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு கொஷினை எழுதினீங்களா, அதான் ஸ்டெப்பு எழுதி தான் நீங்கள் எழுதணும். பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு முதல்ல என்ன செய்யணும், 1.2 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு 76.8 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு, பெட்ரோலில் அது இது 1 லிட்டர் பெட்ரோலில் எப்படி கலக்குது அப்படின்னாக்கா 76.8 1.2வில் நீங்கள் லெஸ் பண்ணணும். 1.2 நீங்கள் லெஸ் பண்ண வேணாம். அதனால் நீங்கள் 12 மாற்றிக்கிட்டு இந்த புள்ளியை எடுத்துகிட்டு 768ஆல் நீங்கள் டிவைட் பண்ணால் போதும். அதே தான் இந்த சதுரடி நிலத்தை சார்ந்துபடுத்தும் ஆகும் செலவு அப்படின்றதும் அதே தான். இங்கே 28 புத்தகத்தின் விலை அப்படின்னாக்கா ஒரு புத்தகத்தின் விலை என்ன அப்படியே வகுத்துற வேண்டியது தான். இதை அப்படியே வகுத்துட்டீங்கன்னா என்ன ஆன்சராக தான். இரு எண்களின் பெருக்கு தொகை ஓர் எண் இது. உதாரணத்துக்கு இந்த கணக்கை பாருங்கள். என்னது 40.376 என்னது 14.42. இங்கே தசம எண்ணு 2 இருக்குது, இங்கே தசம எண்ணு 3 இருக்குது. அதனால் இவனை என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். இப்போ இவனை என்னது 4337.6 எடுத்துக்கலாம். இது என்னது 1442. இது பெரிய எண்ணெல்லாம் நீங்கள் அடிக்க முடியாது, அதனால இப்படி எடுத்துக்கலாம். 40.376 2 ஸ்தானம் தானே முழுசாக்குறீங்க, அதனால இந்த மேலேயும் 2 ஸ்தானத்தை ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு எளிமையாக இருக்குன்னா 2ஆல் அடிச்சுங்க. 2ஆல் அடிச்சிட்டிங்கன்னா என்னது 2 0 2 2 8 2 16 8 2 16. மறுபடியும் இவனை கீழே அடிச்சோன்னாக்கா 7 2 14 2 4 1. அப்போ என்னது மறுபடியும் 721 வருது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், வகுத்தலை செஞ்சு மற்றொரு எண்ணை காண்க. வகுத்து எழுதிட வேண்டியது தான். அதான் இரு எண்களின் பெருக்கு தொகை அப்படின்போது நம்மளுக்கு ஓர் எண்ணுன்னு கொடுத்துட்டா மற்ற எண்ணை வகுத்தணும். அப்படி வகுத்தல் தெரியலன்னா பெரிய எண்ணாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வகுத்து விடை எழுதிட வேண்டியது தான். இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அடிச்சுக்கணும். நீங்கள் இங்கே பார்க்கும்பொழுது இந்த எண்ணு 3ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். 4 1 5 9 9 1 11. இது 3ஆல் வகுப்படாது, 2ஆல் நம்ம வகுத்துடணும். வகுத்துட்டு விடையாக செய்ய வேண்டியது தான். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்ததாக கொல்குறி வகைகளும் பார்க்கலாம். கொல்குறி வகைகளும் ரொம்ப ஈஸி தான், அதையும் முடிச்சிடுறேன் வேணாம். இங்கே பாருங்கள், 5.6 5.6 0.5ஆல் வகுத்தணும். இது ரெண்டுமே சேமாக இருக்குது, ஒரு ஸ்தானம் தான். அதனால் 56 5ஆல் வகுத்துற வேண்டியது தான். 5ஆல் வகுத்துற வேண்டியது தான். 5 5. அப்போ 6 5 5. அப்போ 11.1 வரும். அப்போ 2 தடவை. அப்போ 11.2 இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இது 2 ஸ்தானம் வச்சா இதுலேயும் 2 ஸ்தானம். அப்போ 201 3ஆல் வகுத்துற வேண்டியது தான். 3ஆல் வகுத்துனா 6 18 6 3 18. மீதி என்ன செய்யலாம், 2 1 வச்சிங்கனாக்கா 7 21 67. அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. அதனால் இதில் ஒரு ஸ்தானம் தான் இந்த பக்கம் போட்டாக்கா 0.5 வருது. இந்த 0.5 வருது. இப்போ இதை 5ஆல் வகுக்கிறோம். இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒரு ஸ்தானத்தை முழு எண்ணாக மாற்றும்பொழுது இங்கே ஒரு ஸ்தானம் முழு எண்ணாக மாறும். அப்போ 0.5 தான் வருது. அப்போ புள்ளி இங்கே போட்டுக்கணும். புள்ளி நம்பரை வகுக்கிறதால இங்கே புள்ளியை போட்டுக்கிட்டு அப்புறமா வகுக்கணும். அப்போ 5 5. அப்போ 0.1 தான் ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.